இவர்கள் எவ்வாறான ஒப்பந்தம் செய்கிறார்கள்? சீனா எவ்வாறான ஒப்பந்தம் கூட இலங்கை தீவு தன்னுடைய காலை விரிவாக்குவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை முன்னெடுக்கிறது என்பது இந்தியாவிலும் ஒரு ஆழமான பார்வை கொண்டதாக இருக்கு. இந்தியாவை கடந்து மேற்கத்திய உலகத்திலும் ஒரு ஆழமான பார்வையாக இருக்கு. இப்பொழுது சீனா இன்னொரு விடயங்களில், பல விடயங்களில் இலங்கைக்கு ஏன் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்குன்னு சொன்னால், இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய கடன் பளு கடந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியில் 37 பில்லியன் டாலர்களாக இருந்தது. இதில் 28.5% நாடுகளிடமிருந்து நேரடியாக பெற்ற கடன்கள். ஏனையவை இந்த உலக வங்கி, IMF, ஏனைய வர்த்தக வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன்களாக இருந்தது. இந்த 28.5% 37 பில்லியனில், இந்த 10.58 பில்லியனில் இலங்கை சீனாவிடமிருந்து, சீனா அரசிடமிருந்து மாற்றம் 4.66 பில்லியனை பெற்றிருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த மறுசீரமைப்பு செய்தார்கள். இந்த பொருளாதார சிக்கலின் பின்னர் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பொழுது அந்த மறுசீரமைப்பு 2 இடங்களில் நடந்தது. வட்டி வீதம், அவர்கள் கொடுக்கின்ற வட்டி வீதத்தில் குறைப்பு இருந்தது. இன்னொன்று கால நீடிப்பை செய்தார்கள். ஆனால் இதில் என்ன விடயம் என்று சொன்னால், சீனா அரசிடமிருந்து பெற்ற இந்த 4.66 பில்லியனில் பெரும்பான்மையான கடன் 8% அதி உச்ச வட்டியில் பெறப்பட்ட கடன்கள். இதில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் சீனா கடந்த ஆட்சிகளுக்கு செய்யவில்லை. குறிப்பாக ரணில் ஆட்சியின் பொழுதுதான் இந்த மறுசீரமைப்பு நடந்தது. அதில் அவர்கள் அந்த விட்டுக் கொடுப்பை செய்யவில்லை. ஆனால் ஜப்பானை எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொன்னால், ஜப்பான் 1% குறைந்த வட்டி வீதத்துக்கு கூட குறைத்தது. ஆனால் சீனா அதில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் செய்யவில்லை. இப்பொழுது அதில் விட்டுக் கொடுப்பு செய்வதற்கான வாய்ப்பு இவர்கள் சார்ந்து அந்த வட்டி வீதத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விதத்தை சொல்லிக் கொண்டால், இந்த வங்கிகளிடம் பெறப்பட்ட, அதாவது வர்த்தக வங்கிகளிடம் பெறப்பட்ட ஒரு கடன் என்று இருக்கிறது 14.7 பில்லியன். இந்த 14.7 பில்லியனில் சீனா அபிவிருத்தி வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன் மாத்திரம் 2.18 பில்லியன். அவை வங்கிகளூடாக பெறப்பட்ட கடனும் சரி, நாடுகள் ரீதியாக பெறப்பட்ட கடனும் சரி, சீனாவிடம் பெரும் பங்கு இலங்கைக்கு இருக்கிறது. ஒரு பெரும் பிடியை சீனா தன்னகம் படுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களில் எல்லாம் இவ்வாறான மாற்றத்தை இவர்கள் சார்ந்து சீனா வெளிப்படுத்த போகிறது. அதே நேரம் இவர்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக வரக்கூடிய ஒரு விடயம் வரவு செலவு திட்டம். நாட்கள் சுருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு மாதத்துக்குள் வரவு செலவு திட்டம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு பெரிய துண்டு விழும் தொகை வெளிப்பட போகிறது. இந்த பெரிய துண்டு விழும் தொகைக்கான அணி சேர்ப்பை இவர்கள் சமகாலத்தில் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இவை எல்லாம் தான் ஒரு ஏனால் மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த விடயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு சவால் நிலையை உருவாக்குகிறது.